Hi students, welcome to Inagala AC Academy. So, welcome to the Mama Ticket. எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய குட் ஈவினிங். இந்த வீடியோல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா எஸ்ஐ எக்ஸாம்ல கண்டிப்பா வரப்போற கேள்வியை தான் பார்க்க போறோம். அதுவும் பொது அறிவு சரிங்களா, ஜிஎஸ் ஜெனரல் நாலேஜ் क्वेश्चंस பார்க்க போறோம் சரிங்களா. சோ நம்மளோட டார்கெட் 140 140 அடிக்கணும் சரிங்களா. ஏன்னா 140 அடிக்கணும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணா நம்மளால 130 அடிச்சு போஸ்டிங் வாங்க முடியும். அப்ப யாரெல்லாம் 140 140 எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை பேரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலரா நம்ம எஸ்ஐக்கு போற வீடியோஸை தொடர்ந்து பாருங்க ஓகேவா. ஏன்னா ஒரு நாள் ஜிஎஸ் வந்தா ஒரு நாள் சைக்காலஜி வரும், மாறி மாறி வரும். தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பாருங்க ஓகே. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா. எஸ்ஐ எக்ஸாம் ப்ராப்பரா கிளாஸஸ் போட்டுட்டு இருக்கோம், அப்பதான் உங்களுக்கு சேரும் சரிங்களா. சோ ரொம்ப பேசி டைம் வேஸ்ட் பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, இப்போ இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. இந்திய அரசமைப்பின் எந்த சட்டப்பிரிவு இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று டாக்டர் அம்பேத்கர் குறிப்பிட்டார் அப்படின்னு கேட்கிறாங்க. ஆக்சுவலா இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, சட்டப்பிரிவு 32 ஆர்டிகல் 32 அப்படிங்கறதான். ஓகே, இத பார்த்தாலே தெரியும் இந்த அடிப்படை உரிமைகள் ஆகட்டும் டிபிஎஸ்பி ஆகட்டும் இதுதான் ஆப்ஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க ஓகேவா. சரி, நம்ம அப்படியே நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல பகுதிகள் அப்படின்னு இருக்கும், பார்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். இதுல பகுதி 3 பார்ட் 3 அப்படிங்கிறது தான் அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பத்தி பேசுறது. பகுதி 4 பார்ட் 4ங்கிறது தான் டிபிஎஸ்பி பத்தி பேசுது ஓகேவா. டைரக்டிவ் பிரின்சிபல் ஃபார் ஸ்டேட் பாலிசி, அதாவது அரசுக்கு வலியுறுத்தும் நெறிமுறைகள் அப்படின்ற மாதிரி வரும். டிபிஎஸ்பிங்கிறது இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லாம் மக்களுக்கானது. இந்த டிபிஎஸ்பிங்கிறது கவர்மெண்ட்கானது ஓகேவா. சோ கவர்மெண்ட்டுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு சில அறிவுரைகள் தான் இந்த டிபிஎஸ்பி அப்படிங்கிறது. ஓகே, பகுதி 3ங்கிறது அடிப்படை உரிமைகள் சொன்னேன். இதுக்கான ஆர்டிகல் 12ல இருந்து 35 வரைக்கும் கவர் ஆகும். பகுதி 4ங்கிறது டிபிஎஸ்பின்னு சொல்லியிருப்பேன். இதுக்கான ஆர்டிகல் 36ல இருந்து 51க்குள்ள. அப்ப ஆர்டிகல் 36ல இருந்து 51க்குள்ள இருக்கிறதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கானது. ஆர்டிகல் 12ல இருந்து 35 எல்லாம் அடிப்படை உரிமைகள் மக்களுக்கானது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். புரியுதா? ரைட். இப்ப நம்ம அடிப்படை உரிமைகள் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா ஆரம்பத்துல நமக்கு 7 வகையான அடிப்படை உரிமைகள் இருந்தது ஓகேவா. இப்ப நமக்கு 6 வகையான அடிப்படை உரிமைகள் தான் இருக்கு. அந்த 6 என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வர்றது சமத்துவ உரிமை. ஃபர்ஸ்ட் வர்றது சமத்துவ உரிமை. இதுக்கான ஆர்டிகல் 14ல இருந்து 18 வரையும் கவர் ஆகும் சரிங்களா. சோ செகண்ட் வந்து சுதந்திர உரிமை. செகண்ட் சுதந்திர உரிமை, இதுக்கான ஆர்டிகல் 19ல இருந்து 22 வரையும் கவர் ஆகும். மூணாவது சுரண்டலுக்கு எதிரான உரிமை. மூணாவது சுரண்டலுக்கு எதிரான உரிமை, இதுக்கான ஆர்டிகல் 23 24 கவர் ஆகும். நாலாவது சமய சுதந்திர உரிமை. என்னது? சமய சுதந்திர உரிமை. சோ அதுக்கான ஆர்டிகல் வந்து 25ல இருந்து 28 வரையும் கவர் ஆகும், சமய சுதந்திர உரிமை அப்படிங்கிறது. அடுத்து கல்வி கலாச்சார உரிமை. கல்வி கலாச்சார உரிமைங்கிறது ஆர்டிகல் 29 30 ஓகேவா. இது வரைக்கும் 5 சொல்லியிருக்கேன், 1 2 3 4 5 ஓகேவா. 5வது சொன்னது கல்வி கலாச்சார உரிமை, ஆர்டிகல் 29 30. இது வந்து 5th ஓகே, இது வந்து 5th. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 31ல ஆரம்பத்துல சொத்துரிமை அப்படிங்கிறது இருந்தது. ஆர்டிகல் 31ல சொத்துரிமை அப்படிங்கிற ஸ்டார்டிங்ல இருந்தது. இததான் 1978 44வது சட்ட திருத்தம் 44th அமெண்ட்மெண்ட் படி என்ன பண்ணாங்க அப்படின்னா இது அடிப்படை உரிமையா இருந்ததை சட்ட உரிமையை மாத்தி இப்ப ஆர்டிகல் 307 இருக்கு. ஆர்டிகல் 307ங்கிறது சொத்துரிமை, ஆனா இப்ப வந்து ஜஸ்ட் அது ஒரு சட்ட உரிமையா இருக்கு. சோ இப்ப இது அடிப்படை உரிமை இல்ல. இது இருந்திருந்ததுன்னா 1 2 3 4 5 இது ஒன்னு 6 இன்னொன்னு 7 வரும். இப்ப இது இல்லாதனால ஓகே இது கிடையாது. இப்ப அடிப்படை உரிமை 6 தான். அப்ப 6வது என்ன சார் அப்படின்னா அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை, இது வந்து ஆர்டிகல் 32. சோ 7 விதமான அடிப்படை உரிமைகள் ஆரம்பத்துல இருந்தது, இப்ப 6 விதமான அடிப்படை உரிமைகள் தான் இருக்கு ஓகேவா. இது அடிப்படை உரிமைகளுக்கான ஒரு பேசிக்கான விஷயம் ரைட். இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆப்ஷன்ல இருக்கிற ஒண்ணு என்னங்கிறத பாத்திரலாம் ஓகேவா. இந்திய அரசியலமைப்போட எந்த சட்டப்பிரிவு இதயம் மற்றும் ஆன்மான்னு அம்பேத்கர் சொல்றாருன்னா இது வந்து ஆர்டிகல் 32. இந்த ஆர்டிகல் 32 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணுவாங்கன்னா நீதி பேராணைகளை வெளியிடுவாங்க. இதுதான் இந்த ஆர்டிகல் 32ங்கிறது. இததான் இந்திய அரசியலமைப்பு இதயம் ஆன்மா அப்படின்ட்டு அம்பேத்கர் வந்து சொல்றாரு ஓகேவா. அதாவது ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்ட்டு அம்பேத்கர் சொல்றாரு ஆர்டிகல் 32. சரி, அப்ப ஆர்டிகல் 21ங்கிறது என்ன சார் அப்படின்னா ஆர்டிகல் 21ங்கிறது உயிர் வாழ்தல் மற்றும் தனிநபர் சுதந்திரம். உயிர் வாழ்தல் மற்றும் தனிநபர் சுதந்திரம்ங்கிறது ஆர்டிகல் 21. இப்ப என்ன விஷயம்னா ஆர்டிகல் 20 என்னன்னா குற்றம் செய்து ஒருத்தர் தண்டனை கொடுக்குறப்ப அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது. தண்டனையில இருந்து பாதுகாப்பு கொடுத்தா ஆர்டிகல் 20. இதையே சொல்றேன் அப்படின்னா
இந்த ஆர்டிகல் 21 20 இருக்குல்ல, இது ரெண்டையும் அவசர காலத்துல அப்ப கூட நிறுத்தி வைக்க முடியாது. ஓகேவா? இந்த ஆர்டிகல் 20 21 இருக்குல்ல, இது அவசர நெருக்கடி காலம் சொல்லுவோம்ல, அப்ப கூட நிறுத்தி வைக்க முடியாது. இந்த 20 21 அவசர காலத்துல அப்ப கூட நிறுத்தி வைக்க முடியாதுன்னு ஒரு ஆர்டிகல் சொல்லுது. அது எந்த ஆர்டிகல்னா ஆர்டிகல் 359. ஓகே, ஆர்டிகல் 359 என்ன சொல்லணும்னா 20 21 ரெண்டு அடிப்படை உரிமையில இருக்கு. இது ரெண்டையும் அவசர கால நெருக்கடிகளில கூட நீங்க நிறுத்தி வைக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ரைட். சரி, ஆர்டிகல் 32 என்னங்கிறத அதான் நான் சொன்னேன், அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது உச்சநீதிமன்றம் நீதி பேராணையை வெளியிடும். சரி, இந்த ஆர்டிகல் 35 என்ன சார் அப்படின்னா அடிப்படை உரிமைகள் இருக்குல்ல, இந்த அடிப்படை உரிமைகள் அதுக்கான விதி இருக்குல்ல, அந்த விதிகளை நடைமுறைப்படுத்துறது, புதுசா சட்டங்களை இயற்றுறது, இதெல்லாம் பாராளுமன்றம் பண்ணலாம். அவங்களுக்கு அனுமதி கொடுக்கறது தான் இந்த ஆர்டிகல் 35. அடிப்படை உரிமைகளோட விதிகள் இருக்குல்ல, அதை நடைமுறைப்படுத்துறது, புதுசா ஏதாவது ஒரு சட்டம் எழுதுறது, இதுக்காக பாராளுமன்றத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அனுமதி, இதுதான் ஆர்டிகல் 35 அப்படிங்கிறது. இந்த 35 வந்து அடிப்படை உரிமைகள் வரக்கூடியது. ஆர்டிகல் 45 டிபிஎஸ்பில போயிடும். ஏன்னா நம்ம டிபிஎஸ்பிங்கிறது 36 இருந்து 50 வரைக்கும் இருக்குன்னு 51 வரைக்கும் இருக்குன்னு பார்த்தோம். சோ 45 டிபிஎஸ்பில வரக்கூடியது. இந்த 45 என்ன அப்படின்னா 6 வயதுக்கு உட்பட்ட அனைவருக்கும் கட்டாய இலவச கல்வி கொடுக்கிறது. 6 வயதுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கட்டாய கல்வி கொடுக்கிறது. இதுதான் ஆர்டிகல் 45. இப்ப இலவச கட்டாய கல்வி கொடுக்கணும் நம்ம கவர்மெண்ட்டுக்கு சொல்றோம்ல, ஆனால் இது அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து 45 அப்படிங்கிறது. ஓகே, சோ இதை பத்தி நம்ம டீடைலாவே பார்த்துட்டோம். ஓகே, சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாக்குறதுக்கு முன்னாடி, சரிங்களா, நெக்ஸ்ட் क्वेश्चन பாக்குறதுக்கு முன்னாடி எஸ்ஐக்கு நம்ம அகாடமில ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட், மெட்டீரியல், ஆஃப்லைன் கிளாஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். ஆஃப்லைன் கிளாஸ் வரவங்களுக்கு நம்ம பிசிக்கல் வந்து ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணிடுவோம். சரிங்களா, ஆஃப்லைன் கிளாஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு பிசிக்கல் ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணிடுவோம். நிறைய திருச்சியில தான் இருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா, டெஸ்ட் கிளாஸ் போட்டிருக்கோம், கிளாஸ் கொடுக்குறோம், மெட்டீரியல் கொடுக்குறோம். ஓகேவா, நம்ம டெஸ்ட் கிளாஸ் ஆன்லைன்லயும் தரோம், ஆஃப்லைன்லயும் தரோம். தமிழ்நாட்டிலே நம்மள்ட்ட தான் ஃபீஸ் கம்மி. சரிங்களா, தமிழ்நாட்டுக்கு நீங்க எந்த விஷயம் வேணாலும் கேட்டுக்கோங்க, எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் நம்ம தான் கம்மியா வச்சிருக்கோம், குவாலிட்டியும் உங்களுக்கு பக்காவா இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது எஸ்ஏல டவுட்ஸ் இருக்கு, கிளாரிபிகேஷன் வேணும், கைடன்ஸ் வேணும்னா 7708197281 இந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணி நீங்க உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ரைட், அடுத்த விஷயம் பாருங்க. முட்டைகள் அழுகும் போது டேஷ் வாயு உருவாவதால் துர்நாற்றம் வீசுகிறதுன்னு சொல்றாங்க. ஸோ முட்டைகள் அழுகிறப்ப எந்த வாயு உருவாகுது? ஸோ எந்த வாயு உருவாகுது அப்படின்னா இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஹைட்ரஜன் சல்பைடு. ஓகேவா, ஆப்ஷன் பி ஹைட்ரஜன் சல்பைடு தான் இதுக்கான ஆன்சர். இதை வந்து H2S சொல்லுவாங்க, H2S சொல்லுவாங்க இந்த ஹைட்ரஜன் சல்பைடு. அப்ப முட்டை அழுகிறப்ப எந்த வாயு உருவாகுது? ஹைட்ரஜன் சல்பைடு உருவாகுது. சரிங்களா, ரைட். இப்ப இந்த ஆக்சிஜன் எப்ப சார் உருவாகும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அதாவது நீருக்கான வாய்ப்பாடு என்ன? H2O. அப்போனா என்ன அர்த்தம்? நீர்ல 2 பங்கு ஹைட்ரஜன் 1 பங்கு ஆக்சிஜன் இருக்குன்னு அர்த்தம். அப்ப நார்மலா நீர்ல நமக்கு என்ன இருக்கு? ஆக்சிஜன் அப்படிங்கிறது இருக்கு. இதை தாண்டி சூரிய ஒளியப்ப, ஓகேவா, சூரிய ஒளியப்ப ஒளிச்சேர்க்கை ஏற்படும். சூரிய ஒளியோட ஆற்றல் பற்று ஒளிச்சேர்க்கை நடைபெறும். அந்த ஒளிச்சேர்க்கை நடைபெறப்ப நீர்ல தான் நமக்கு என்ன கிடைக்கும்? ஆக்சிஜன்ங்கிறது கிடைக்கும். ஓகேவா, சோ ஆக்சிஜன்ங்கிறது இந்த மாதிரி உருவாகுது. ரைட். நெக்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடுனா CO2 சொல்லுவோம். கார்பன் டை ஆக்சைடுனா CO2. இந்த கார்பன் டை ஆக்சைடுங்கிறது எப்படி உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கரிம வேதியியல் பொருட்கள், கரிம வேதியியல் பொருட்கள் இருக்குல்ல, அது சிதைவடைறப்ப எரியறப்பலாம் நமக்கு இந்த கார்பன் டை ஆக்சைடு உருவாகும். இதை தாண்டி சர்க்கரையை நொதிக்க செய்யறப்பையும் இந்த கார்பன் டை ஆக்சைடுங்கிறது உருவாகும். கார்பன் டை ஆக்சைடு சர்க்கரையை நொதிக்க செய்யறப்ப உருவாகும். கரிம வேதியியல் பொருட்கள் இருக்குல்ல, அது சிதைவடைறப்ப எரியறப்ப நமக்கு கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது உருவாகும். சரிங்களா, கடைசியா சல்பர் டை ஆக்சைடு. இந்த சல்பர் டை ஆக்சைடு அப்படிங்கிறது கந்தகம் இருக்குல்ல, அந்த கந்தகம் எரியறனாலயோ புதை படிவ எரிபொருட்கள் எரியறனாலயோ, புதை படிவ எரிபொருட்கள் எரியறதுனாலையும் கந்தகம் எரியறதுனாலையும் இந்த சல்பர் டை ஆக்சைடுங்கிறது உருவாகும். சோ கண்டிப்பா வாயுக்கள்ல இருந்து எஸ்ஏல ஒரு கேள்வி கேட்பாங்க, எல்லா வாயுக்களும் எப்படி உருவாகுது, அதனால என்ன நடக்கும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. புரியுதா? ரைட். நெக்ஸ்ட் क्वेश्चन. பருவார் பறவைகள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் இருக்குன்னு கேக்குறாங்க. சரிங்களா, சோ இது வந்து எந்த மாவட்டத்தில் இருக்கு அப்படின்னா இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ திருவாரூர். பறவைகள் சரணாலயத்திலிருந்து கண்டிப்பா எக்ஸாம்ல கேள்வி கேட்பாங்க. புரியுதா? நம்ம அப்படியே முக்கியமான பறவைகள் சரணாலயம் ஒண்ணா சொல்லிடுறேன். வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் எங்க இருக்குன்னா காஞ்சிபுரத்துல இருக்கு. வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் எங்க இருக்கு? காஞ்சிபுரத்துல இருக்கு. இதை தாண்டி கரிகிலி பறவைகள் சரணாலயம், கரிகிலி பறவைகள் சரணாலயமும் காஞ்சிபுரத்துல தான் இருக்கு. ஓகேவா, அடுத்து வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம், வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் சிவகங்கையில இருக்கு. வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் எங்க இருக்கு? சிவகங்கையில இருக்கு. நெக்ஸ்ட்
காஞ்சிரங்குளம் பறவைகள் சரணாலயம். காஞ்சிரங்குளம் காஞ்சிரங்குளம் பறவைகள் சரணாலயம் எங்க இருக்குன்னா ராமநாதபுரத்துல இருக்கு. சரிங்களா? சித்திரங்குடி பறவைகள் சரணாலயமும் ராமநாதபுரத்துல இருக்கு. காஞ்சிரங்குளம் சித்திரங்குடி ரெண்டு பறவைகள் சரணாலயமும் நமக்கு ராமநாதபுரத்துல இருக்கு. சரிங்களா? ரைட்டு. உதய மார்த்தாண்டபுரம் பறவைகள் சரணாலயம். உதய மார்த்தாண்டபுரம் பறவைகள் சரணாலயம். இந்த உதய மார்த்தாண்டபுரம் பறவைகள் சரணாலயம் எங்க இருக்குன்னா திருவாரூர்ல இருக்கு. சரிங்களா? திருவாரூர்ல இருக்கு. வடஆறும் திருவாரூர்ல தான் இருக்கு. ரைட்டு. கூந்தங்குளம் கடங்குளம் பறவைகள் சரணாலயம் திருநெல்வேலியில இருக்கு. சரிங்களா? கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் அரியலூர்ல இருக்கு. கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் அரியலூர்ல இருக்கு. கூந்தங்குளம் கடங்குளம் பறவைகள் சரணாலயம் திருநெல்வேலியில இருக்கு. சரிங்களா? கண்டிப்பா இந்த பறவைகள் சரணாலயம் படிச்சுக்கோங்க. டெஃபினட்டா இதுல இருந்து கேள்விகள் வரும். ஓகே, நெக்ஸ்ட். An Uncertain Glory அப்படிங்கிற புக் எழுதுனது யாருன்னு கேக்குறாங்க. An Uncertain Glory அப்படிங்கிற புக்கை எழுதுனது யாரு அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி அமர்த்தியா சென். ஸோ நம்மளோட அந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்லாம் இருக்காங்களா, அந்த லீடர்ஸ்லாம், அவங்களாம் ஏதாவது புக் எழுதினாங்கன்னா கண்டிப்பா படிச்சு வச்சுக்கோங்க. புரியுதா? கண்டிப்பா படிச்சு வச்சுக்கோங்க. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா யாருப்பா எழுதுனா? நேரு, ஜவஹர்லால் நேரு எழுதியிருப்பாரு. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா ஜவஹர்லால் நேரு எழுதியிருப்பாங்க. பவர்ஸ் ஆஃப் த மைண்ட், பவர்ஸ் ஆஃப் த மைண்ட் யார் எழுதியிருப்பாருன்னா சுவாமி விவேகானந்தர் எழுதியிருப்பாரு. ஓகேவா? டிஸ்கவரி ஆஃப் இந்தியா ஜவஹர்லால் நேரு, பவர்ஸ் ஆஃப் த மைண்ட் வந்து சுவாமி விவேகானந்தர். ஓகேவா? விங்ஸ் ஆஃப் ஃபயர் வந்து ஏபிஜே அப்துல் கலாம். விங்ஸ் ஆஃப் ஃபயர் யாருப்பா எழுதியிருப்பானா? ஏபிஜே அப்துல் கலாம். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க எழுதின புக்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டெஃபினட்டா எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட். அடுத்த கொஸ்டின். இந்தியாவின் மீது 17 முறை படையெடுத்து இந்திய செருமலை சூழலடையவர் யார்? இது ஊருக்கே தெரியும். ஆன்சர் வந்து கஜினி மாமூது. மங்கோலியர்கள் வருவாங்க. ஓகேவா? ஸோ ஹிஸ்டரி நல்லா படிச்சுக்கோங்க. அதாவது இண்டஸ் வேலியில ஆரம்பிச்சு குப்தர்கள், டெல்லி சுல்தானு, முகலாயர்கள், மராத்தியர்கள், இடையில இந்த மங்கோலியர்கள் எல்லாமே படிச்சுக்கோங்க. கண்டிப்பா அதாவது முஸ்லீம் மங்கோலியர்கள் ஆகட்டும், டெல்லி சுல்தான் ஆகட்டும், அதாவது முகலாயர்கள், மராத்தியர்கள் ஆகட்டும், இவங்க எல்லாருமே அந்த முஸ்லீம்ஸ் வர்றது அதுல இருந்து படிச்சவங்க கண்டிப்பா வந்து ஒண்ணு ரெண்டு கேள்வி கேட்டுருவாங்க. புரியுதா? ரைட். நெக்ஸ்ட். நமது இந்திய தேசிய கொடியில உள்ள சக்கரத்துல 40 ஆரங்கள் இருக்குன்றாங்க. 24 ஆரம் எல்லாருக்குமே தெரியும். தேசிய கீதமானது 52 வினாடிகள்ல பாடி முடிக்கணும். கரெக்ட். அப்ப இதுல 2 மட்டும் தான் ரைட்டு. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி. தேசிய கீதத்தை யார் எழுதியிருப்பாங்க? தேசிய கீதத்தை யார் எழுதியிருப்பாங்க? ரவீந்திரநாத் தாகூர். ஓகேவா? தேசிய கீதத்தை எழுதுறது ரவீந்திரநாத் தாகூர். இதை தாண்டி தேசிய கீதத்துல எத்தனை பேர் இதை நோட் பண்ணி தெரியல, எல்லாரும் தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். ஜனகண மனதி நாயக ஜெயகே பாரத மாகிய தாதா அதெல்லாம் வரப்ப பஞ்சாப் சிந்த குஜராத் மராட்டா திராவிட உத்கல பங்கா விந்திய ஹிமாச்சல யமுனா கங்கா அப்படின்லாம் வரும்ல. அது ஒண்ணும் இல்ல, நம்ம இந்தியா தான். நம்ம இந்தியா தான். கவனிங்க. இந்த மாதிரி இந்தியா இருக்குன்னு வச்சுப்போம். மேல அப்படியே வரும், என்ன அப்படியே கீழே போகும். இப்ப என்னன்னா இதுல அப்படியே இந்த இடத்த அப்படியே நோட் பண்ணீங்கன்னா வெஸ்ட்ல அப்படியே ஆரம்பிச்சுன்னா பஞ்சாப சிந்து குஜராத் மராட்டா திராவிட, தென்னிந்தியாவை தான் திராவிடன்னு சொல்லுவாங்க. பஞ்சாப சிந்த குஜராத் மராட்டா திராவிட உத்கல பங்கா விந்திய ஹிமாச்சல யமுனா கங்கா. ஓகே. சோ அந்த லைன்ஸை பாத்தீங்கன்னா நம்மளோட இந்தியா ஃபுல்லா தான் அதுல வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஸோ இது வந்து தேசிய கீதத்தில் இருக்க ஒரு டீடைலு. தேசிய கீதத்தை எழுதின ரவீந்திரநாத் தாகூர் 52 வினாடியில பாடணும். தேசிய கோயிலோட சக்கரத்துல 24 ஆரம். இதுல ஆன்சர் 2 மட்டும் ரைட். நெக்ஸ்ட் கவனிங்க. ஸோ இதுல தவறுன்னு கேட்கறாங்க. இந்த கொஸ்டின் ஆக்சுவலா ராங். ஏன்னா இப்ப நார்மலா ஏ பிளட் குரூப் இருக்கிறவங்க ஏட்ட இருந்து பிளட்டை வாங்கிக்கலாம், ஓட்ட இருந்து பிளட்டை வாங்கிக்கலாம். ஓகேவா? ஆனா ஏ யாருக்கு கொடுக்கணும்? ஏக்கு மட்டும் தான் தரணும். ரைட்டு. பி யார்ட்ட இருந்து வாங்கிக்கலாம், பிட்ட இருந்து வாங்கிக்கலாம், ஓட்ட இருந்து வாங்கிக்கலாம். ஆனா பிக்கு மட்டும் தான் கொடுக்கணும். ஏபின்றவங்க ஏபில இருந்து வாங்கிக்கலாம், ஓட்ட இருந்து வாங்கிக்கலாம். ஓகேவா? ஆனா ஏபி வந்து ஏபிக்கு மட்டும் தான் தரணும். ஓன்றவங்க ஓக்கு மட்டும் தான் தரணும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓ பிளட் கொடுக்கறவங்க எல்லாருக்குமே கொடுக்கலாம். ஆனா இப்ப நான் வந்து ஓனா எல்லாருக்குமே கொடுப்பேன். ஆனா எனக்கு வேணா நான் ஓட்ட இருந்து மட்டும் தான் வாங்க முடியும். இப்ப இதுல எல்லாமே கரெக்டா இருக்கு. அவங்க எது தப்புன்னு கேக்குறாங்க. சோ இதுக்கு ஆன்சர் கிடையாது. புரியுதா? ரைட். நெக்ஸ்ட் क्वेश्चन. கௌதமபுத்தரால் பௌத்த மதம் தோற்றுவிக்கப்பட்டது. ரைட்டு தான். கௌதமபுத்தரால் தான் பௌத்த மதம் தோற்றுவிக்கப்பட்டது. ஓகே. பௌத்த மதம் திகம்பரம் சுயம்பரம் என பிரிவுகளாக புரிந்த தப்பு. ஏன்னா திகம்பரம் சுயம்பரம்லாம் வர்றது சமண மதம். புரியுதா? இந்த திகம்பரம் சுயம்பரம்லாம் வர்றது சமண மதம். சமண மதத்துக்கான பிரிவுகள் தான் இதெல்லாம் வரும். அப்ப பௌத்த மதத்துக்கான பிரிவுகள் என்ன சார்? ஏன் சார் பௌத்த மதத்துக்கான பிரிவுகள் அப்படின்னா தேரவாத பௌத்தம்,
அடுத்து மகாயான பௌத்தம். ரெண்டு பிரிவுகள் தான் பௌத்தத்தோட ரெண்டு பிரிவுகள், தேரவாத பௌத்தம், மகாயான பௌத்தம். இந்த தேரவாத பௌத்தம்னா என்ன அர்த்தம்னா முதியோர் பள்ளின்னு அர்த்தம். மகாயான பௌத்தம்னா என்ன அர்த்தம்னா பெரும் வாகனம்னு அர்த்தம். மற்றபடி இந்த திகம்பரம் சிதம்பரம் சமண மதத்தோட பிரிவுகள். ஓகேவா? திகம்பரம், ஸ்வேதம்பரம், ஸ்தானவாசி இதெல்லாம் சமண மதத்தோட பிரிவுகள். ரைட். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. எவ்வகை தாது தசைகளின் செயல்திறனை ஒழுங்குபடுத்துகிறதுன்னு கேக்குறாங்க. ஓகேவா? எந்த வகை தாது தசைகளோட செயல்திறனை ஒழுங்குபடுத்துன்னு கேக்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பொட்டாசியம். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन. அதிக எண்ணிக்கையிலான டேஷ் இருப்பதால சென்னையை ஆசியாவின் டெட்ராய்டுன்னு சொல்றாங்கன்னு கேக்குறாங்க. இதுக்கான ஆன்சரும் அதிக எண்ணிக்கையான வாகன தொழிற்சாலைகள் இருக்கிறதுனால சென்னையை வந்து ஆசியாவின் டெட்ராய்டுன்னு சொல்றாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகே. இந்தியாவோட மான்செஸ்டர் என்ன? இந்தியாவோட மான்செஸ்டர்ங்கிறது அகமதாபாத். ஓகேவா? தென்னிந்தியாவோட மான்செஸ்டர்ங்கிறது என்னது? கோயம்புத்தூர். ஓகே. அதே மாதிரி ஆசியாவின் டெட்ராய்டுங்கிறது சென்னை. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜியோகிராஃபில கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேவா? படிச்சுக்கோங்க. ரைட். சோ ஜிஎஸ்ல மிக முக்கியமான ஒரு 10 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து பார்த்திருக்கோம். ஜஸ்ட் 10 கொஸ்டின் மட்டும் இல்ல, அதுல இருந்து டீடைலா பாத்தீங்கன்னா ஒரு 30-40 விஷயங்கள் சொல்லியிருப்பேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சைக்காலஜி, ஜிஎஸ், அப்படியே டாபிக் கிளாஸஸ் எல்லாமே வேணும்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? சோ எஸ்ஐக்கான கிளாஸஸ் நம்ம யூடியூப்ல ரெகுலரா போட்டுட்டு இருக்கோம். ஓகே. சோ சேம் டைம் எஸ்ஐக்கான டெஸ்ட் பேட்ச், கிளாஸ், ஓகேவா, மெட்டீரியல் எல்லாமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஆஃப்லைன் கிளாஸ் உங்களுக்கு பிசிக்கல் ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணிடுவோம். சோ ட்ரிச்சில நம்ம இன்ஸ்டிடியூட், ட்ரிச்சில ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கு. ஓகே. சோ அதனால யார் வேணாலும் வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். மத்தபடி டெஸ்ட் பேட்ச் எல்லாமே கம்மியான ஃபீஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்க உங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.